ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக பீஸா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியான மெத்தடு தாங்க. இதுக்கு வந்து நான் 5 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 5 சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீர் மிளகாய் இல்லாதனால. இப்போ நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணிப்போம். மிளகாய் வந்து இது வந்து 5 பீஸாவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி வச்சு இப்போ வேக வச்சுப்போம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், அதிகமாக வேக தேவையில்லை. நான் வந்து முழுசாக போடலாம், ஏன்னா தோல் உரிக்கிறதுனால நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி. இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி தண்ணிலாம் வடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுடுங்க. இப்போ ஆறின பிறகு நம்ம தக்காளியில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணிப்போம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன். வினிகர் தான் சேர்ப்பாங்க. வினிகர் தேவையில்லை, வினிகர் உடம்பு கெடுதி தான் கொஞ்சம். அதனால் நீங்கள் லெமன் ஜூஸே சேர்த்துங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுனால லெமன் ஜூஸ் சேர்த்து 1/2 டீஸ்பூன்னு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன்னு சுகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வரப்போ கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ பார்க்கறதுக்கு லிக்விடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு கெட்டியாகிடும். நம்மளுடைய சூப்பரான பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.